மாயா கதைகள் மாயா கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். என் பெயர் கவியா. பெயரில் கவிதை இருந்தாலும் என் வாழ்க்கையில் மட்டும் சந்தோஷமே இல்லை. சிரிப்பு, மகிழ்ச்சி என்ற வார்த்தைகள் எல்லாம் என் அகராதியில் இருந்து எப்போதோ அழிந்துவிட்டன. ஏய் மூதேவி, நீ எப்போதுதான் இந்த வீட்டை விட்டு தொலைவாயோ? உன் ராசி இல்லாத முகம் எங்களை விட்டு பிரியும் நாளைத்தான் நான் ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன் என்று என் அத்தை மங்களம் தினமும் கத்துவாள். என் கண்ணீரை துடைத்துக் கொண்டே, இதுதான் என் தலையெழுத்தா என்று நான் மௌனமாக அழுவேன். என் பெற்றோர் ஏன் என்னை இப்படி அனாதையாக விட்டுச் சென்றார்கள்? நான் பிறப்பதற்கு 2 மாதங்களுக்கு முன்பே என் தந்தை இறந்துவிட்டார். என் அம்மாவும் அப்பாவும் ஒருவரை ஒருவர் உயிருக்கு உயிராக நேசித்தவர்கள். அப்பாவுக்கு திருமணத்திற்குப் பிறகு உடல்நிலை மிகவும் மோசமானது. அவர் அடிக்கடி சொல்வார், நான் அதிக காலம் உயிருடன் இருக்க மாட்டேன் என்று. ஆனால் அம்மா அவரிடம், அப்படிச் சொல்லாதீர்கள், நீங்கள் பிரிந்தால் என் வயிற்றில் வளரும் குழந்தையின் கதி என்னவாகும் என்று கதறுவார். அப்பா அம்மாவை மறுமணம் செய்து கொள்ளச் சொன்னார். ஆனால் அம்மா அதற்கு ஒருபோதும் சம்மதிக்கவில்லை. அவர்களின் காதல் எத்தனையோ போராட்டங்களுக்குப் பிறகு வெற்றியடைந்தது. ஆனால் விதி அவர்களை சீக்கிரம் பிரித்துவிட்டது. நான் பிறந்த அந்த நிமிடமே என் அம்மாவும் இந்த உலகத்தை விட்டு பிரிந்துவிட்டார். என் பிறப்பே என் பெற்றோரின் மரணத்திற்கு தொடக்கமாகிவிட்டது என்று இந்த வீட்டில் உள்ளவர்கள் என்னை ஒரு ராசி இல்லாதவளாகவே பார்க்கிறார்கள். நான் பிறந்த அந்த நாளில் இருந்தே துரதிர்ஷ்டம் என் நிழலாக தொடர்ந்தது. என் பெற்றோர் இறந்த பிறகு ஊர்க்காரர்கள் என் பெரியப்பாவைத்தான் ஒரே உறவினராக கருதினார்கள். இந்த குழந்தையின் பொறுப்பை நீங்கள்தான் ஏற்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னதால் வேறு வழியின்றி அவர் என்னை ஏற்றுக்கொண்டார். ஆனால் நான் முதலில் கண் விழித்தது என் பெரியம்மா மங்களத்தின் மடியில்தான். அவர் கண்கள் என் மீது அன்பை பொழியவில்லை, மாறாக வெறுப்பையே கக்கின. பெரியப்பா ஒரு மின்சார பணியாளர், எலக்ட்ரிஷியன், சொந்தமாக ஒரு பெரிய கடை வைத்திருந்தார். ஆனால் நான் பிறந்த அதே நாளில் அந்தக் கடையில் மின்கசிவு ஏற்பட்டு தீப்பிடித்தது. கடை முழுவதும் எரிந்து சாம்பலானது. நீ பிறந்த நேரம் என் கடையும் கௌரவமும் எரிந்துவிட்டது என்று பெரியப்பா அடிக்கடி என்னை குத்திக் காட்டுவார். அன்றிலிருந்து இன்று வரை ராசி இல்லாதவள் என்ற பட்டம் எனக்கு நிரந்தரமாகிவிட்டது. காலம் ஓடியது, நான் மெல்ல வளரத் தொடங்கினேன். பெரியப்பாவுக்கு சந்தோஷ் என்ற மகனும் அஸ்வினி என்ற மகளும் இருந்தனர். அவர்கள் இருவரும் என் மீது ஒரு வேலைக்காரியைப் போலவே அதிகாரம் செலுத்துவார்கள். வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டு முடித்த பிறகு அவர்கள் மீதம் வைத்த உணவோ அல்லது பழைய உணவோதான் எனக்கு கிடைக்கும். அஸ்வினி பயன்படுத்திய பழைய உடைகளைத்தான் பெரியம்மா எனக்கு கொடுத்து, இதை பீரோவில் வைத்துக்கொள், உனக்கு இதுவே போதும் என்பார். பள்ளிக்கூடம் சென்ற போதும் கூட என்னை ஒரு சாதாரண அரசு பள்ளியில் சேர்த்தார்கள். ஆனால் சந்தோஷ் மற்றும் அஸ்வினியை பெரிய தனியார் பள்ளியில் படிக்க வைத்தனர். ஊர்க்காரர்கள் முன்னால் மட்டும், அனாதை பெண்ணை நாங்கள் எவ்வளவு நன்றாக பார்க்கிறோம் என்று வேஷம் போடுவார்கள். ஆனால் வீட்டு வாசலுக்குள் நுழைந்ததும் நான் ஒரு சுமையாகவே கருதப்பட்டேன். என் மனதிற்குள் இருக்கும் ஆசைகளை யாரிடமும் சொல்லத் துணிவின்றி என் தலையெழுத்தை நினைத்து கண்ணீர் விடுவதே என் அன்றாட வாழ்க்கையாகிவிட்டது. காலம் ஓடிக்கொண்டிருந்தது. என் கல்லூரி நாட்களும் தொடங்கின. ஆனால் மற்ற பெண்களுக்கு கல்லூரி என்பது ஒரு கனவுலகம் என்றால் எனக்கு அது ஒரு போர்க்களமாகவே இருந்தது. ஒவ்வொரு நாளும் விடியற்காலையிலேயே என் வேலை தொடங்கிவிடும். ஒரு நாள் சமையலறையில் நான் அனைவருக்கும் பரோட்டா தயார் செய்து கொண்டிருந்த போது அஸ்வினி தன் அறையிலிருந்து கத்தினாள். ஏய், எங்கே தொலைந்து போனாய்? எனக்கு கல்லூரிக்கு நேரமாகிறது, இன்னும் டிபன் வரவில்லை. நான் பதற்றத்துடன் ஓடினேன். இதோ வந்துவிட்டேன் அஸ்வினி, பெரியப்பா பரோட்டா கேட்டார், அதான் தாமதமாகிவிட்டது என்றேன். ஆனால் அவள் அதைக் கேட்பதாக இல்லை. உனக்கு எப்போதுமே உன் இஷ்டப்படிதான் வேலை செய்வாய், சீக்கிரம் கொண்டு வா என்று கத்தினாள். அதே சமயம் சந்தோஷ் தன் கையில் ஒரு சட்டையை திணித்தான். கவியா, இதை முதலில் ஐயன் செய்து கொடு, நான் கிளம்ப வேண்டும் என்றான்.
சந்தோஷ், அஸ்வினிக்கு டிபன் கொடுக்க வேண்டும், அப்புறம் செய்கிறேன் என்று நான் சொன்னதற்கு அவன் ஏளனமாகச் சிரித்தான். அவள் எப்போதுமே தாமதமாகத்தான் போவாள், முதலில் என் வேலையைப் பார் என்று அதிகாரம் செய்தான். இவர்களின் சத்தத்திற்கு நடுவே பெரியம்மா மங்கலம் சமையலறைக்கு வந்து, எனக்கு இன்னும் டீ கிடைக்கவில்லை, நீ என்னதான் செய்து கொண்டிருக்கிறாய்? சோம்பேறி ஆகிவிட்டாய் என்று திட்டினார். அவசரமாக எல்லாவற்றையும் முடித்துவிட்டு அஸ்வினியின் அறைக்குச் சென்றபோது அவள் கோபத்தில் தன் கையில் இருந்த புத்தகத்தால் என் தலையில் பலமாக அடித்தாள். எங்காவது செத்துப் போய்விட்டாயா என்று அவள் கேட்டபோது என் கண்கள் கலங்கின. வலியையும் அவமானத்தையும் விழுங்கிக் கொண்டு நான் என் அறைக்கு ஓடினேன். மணி 9 எனக்கும் கல்லூரிக்கு நேரமாகிவிட்டது. நான் இன்னும் காலை உணவு கூட சாப்பிடவில்லை. மூச்சிறைக்க நான் கல்லூரிக்கு ஓடும்போது அங்கே ஆசிரியர்களிடம் திட்டு வாங்க வேண்டியிருக்கும். இவ்வளவு உழைத்தும் இவ்வளவு அவமானங்களைச் சுமந்தும் என் கண்ணீரைத் துடைக்க இந்த உலகில் யாருமில்லை. என் பெற்றோரின் புகைப்படத்தைப் பார்த்து அழுவதைத் தவிர எனக்கு வேறு ஆறுதலே இல்லை. நாட்கள் செல்லச் செல்ல நான் என் கஷ்டங்களை மறைத்துக்கொண்டு படிப்பில் கவனம் செலுத்தினேன். அரசு பள்ளியில் படித்தாலும் அஸ்வினி மற்றும் சந்தோஷை விட நான் மிகச் சிறப்பாக படித்தேன். ஆனால் என் அறிவு இந்த வீட்டில் யாருக்கும் பெருமையாக தெரியவில்லை, மாறாக அது அவர்களுக்கு எரிச்சலையே தந்தது. அஸ்வினி கல்லூரி படிப்பை முடித்ததும் பெரியம்மா அவளுக்கு நல்ல இடத்தில் வரன் பார்க்கத் தொடங்கினார். பெரியம்மாவுக்கு ஒரு ஆசை இருந்தது, எப்படியாவது அஸ்வினியை ஒரு பணக்கார வீட்டில் கட்டிக் கொடுத்துவிட்டு அதற்குப் பிறகு என்னை யாராவது ஒருவரிடம் தள்ளிவிட்டு வீட்டை விட்டு துரத்திவிட வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் விதி வேறு விதமாக விளையாடியது. அஸ்வினியை பார்க்க வரும் வரன்கள் தற்செயலாக என்னை சந்திக்கும்போது அப்படியே திகைத்து நின்று விடுவார்கள். பெரியம்மா என்னை வேண்டுமென்றே ஒரு வேலைக்காரி போல விருந்தினர்கள் முன்னால் வரச் சொல்வார். இது என் தம்பியின் மகள், அனாதை, நாங்கள்தான் வளர்க்கிறோம் என்று அவர் என்னை மட்டம் தட்டி பேசினாலும் வந்தவர்களுக்கு அஸ்வினியை விட என்னையே அதிகம் பிடித்துப் போனது. 2-3 வரன்கள் அஸ்வினியை நிராகரித்துவிட்டு, இந்தப் பெண்ணே, கவியாவே, எங்களுக்கு திருமணம் செய்து தருகிறீர்களா என்று கேட்டனர். இதனால் பெரியம்மாவும் அஸ்வினியும் என் மீது கடும் ஆத்திரம் கொண்டனர். நீ என் மகளின் வாழ்க்கையை கெடுக்கப் பார்க்கிறாய். உன் ராசி இல்லாத முகத்தைக் காட்டி எல்லோரையும் வசியம் செய்கிறாயா என்று பெரியம்மா கத்தினார். அஸ்வினி ஆத்திரத்தில் கையில் கிடைத்த பொருள்களை என் மீது வீசினாள். நான் அழுது கொண்டே, என்னை அவர்கள் முன்னால் கூப்பிடாதீர்கள் என்று கெஞ்சினேன். ஆனால் பெரியம்மாவால் எந்த வேலையும் செய்ய முடியாது, அதனால் என்னை விருந்தினர்களுக்கு பணிவிடை செய்ய கட்டாயப்படுத்துவார். இறுதியில் பெரியம்மா ஒரு சபதம் எடுத்தார். என் மகளின் மகிழ்ச்சியை பறித்த இவள் ஒருபோதும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது. இவளுக்கு ஒரு வேலைக்காரனைத்தான் கட்டி வைப்பேன் என்று அவர் வன்மத்துடன் முடிவெடுத்தார். என் எதிர்காலம் ஒரு இருண்ட குகைக்குள் தள்ளப்படுவதை உணர்ந்து நான் நிலைகுலைந்து போனேன். அஸ்வினிக்கு எப்படியோ ஒரு பணக்கார இடத்தில் வரன் உறுதியானது. அந்த மாப்பிள்ளை வீட்டாரிடம் கவியா என்ற ஒரு பெண் இந்த வீட்டில் இருப்பதே தெரியாமல் பெரியம்மா மிகவும் கவனமாக பார்த்துக் கொண்டார். அஸ்வினியின் திருமணத்தில் கவியாவின் நிழல் கூட படக்கூடாது. அவளுடைய ராசி இல்லாத முகம் இந்த சந்தோஷத்தை கெடுத்துவிடும் என்று பெரியம்மா மங்கலம் கங்கணம் கட்டிக்கொண்டார். நிச்சயதார்த்தம் ஒரு பெரிய மண்டபத்தில் நடந்தது. ஆனால் கவியாவை மட்டும் வீட்டில் தனியாக வைத்து பூட்டிவிட்டு அனைவரும் சென்று விட்டனர். உறவினர்கள் கவியாவை பற்றி கேட்டபோது அவளுக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால் வரவில்லை என்று பொய் சொன்னார்கள். தனிமையில் அந்த இருட்டு அறையில் அமர்ந்து கவியா அழுதபோது அவளுடைய அழுகுரலைக் கேட்க அந்தச் சுவர்களைத் தவிர யாருமில்லை. திருமண நாள் நெருங்கியது. அஸ்வினியின் திருமணத்திற்காக பெரியம்மா ஒரு அதிர்ச்சியான காரியத்தைச் செய்தார். கவியாவின் அம்மா இறக்கும்போது விட்டுச் சென்ற சில தங்க நகைகள் பெரியம்மாவிடம் இருந்தன. அவை கவியாவின் திருமணத்திற்காக வைக்கப்பட்டிருக்க வேண்டியவை. ஆனால் பெரியம்மா அந்த நகைகளை அஸ்வினிக்கு கொடுத்து, இவை உன்னுடையவை என்று போய் சொன்னார். கவியா இதை பார்த்து அதிர்ந்து போனாள். பெரியம்மா,
இது என் அம்மாவின் நகைகள் அல்லவா? என் அடையாளமாக என்னிடம் இருக்கும் ஒரே விஷயம் இதுதானே என்று கெஞ்சி கேட்டாள். ஆனால் பெரியம்மா அவளைக் கன்னத்தில் அறைந்து, எங்கள் வீட்டில் ஓசி சோறு தின்றதற்கு இதுதான் நீ தரும் வாடகை. பேசாமல் உன் அறைக்குள் போ என்று விரட்டினார். அஸ்வினியின் திருமணம் கோலாகலமாக நடந்தது. அஸ்வினி பட்டுச் சேலையிலும் கவியாவின் அம்மாவின் நகைகளிலும் ஜொலித்தாள். ஆனால் அதே நேரத்தில் கவியா அந்த பழைய அறையில் கந்தல் உடையில் வீட்டு வேலைகளைச் செய்து கொண்டிருந்தாள். அஸ்வினி விடை பெற்றுச் சென்றதும் பெரியம்மாவின் பார்வை கவியாவின் மீது திரும்பியது. அந்தப் பார்வையில் ஒரு குரூரமான மகிழ்ச்சி இருந்தது. அடுத்த வாரம் உனக்கு திருமணம். உனக்கு ஏற்ற ஒருவனை நான் பார்த்துவிட்டேன் என்று அவர் சொன்னபோது கவியாவின் இதயம் ஒரு நிமிடம் நின்று துடித்ததையு. பெரியம்மா சொன்ன அந்த வார்த்தைகள் கவியாவின் காதில் இடியாக இறங்கின. யாருடன் எனக்கு திருமணம்? அவர் என்ன செய்கிறார் என்று நடுக்கத்துடன் கேட்டாள் கவியா. பெரியம்மா ஒரு ஏளனச் சிரிப்புடன், அவர் ஒரு சாதாரண வேலைக்காரர், வீடுகளைச் சுத்தம் செய்பவர். உனக்கு இதுவே அதிகம் என்றார். கவியா நிலை குலைந்து போனாள். அஸ்வினிக்கு கிடைத்த அந்த ஆடம்பரமான வாழ்க்கை தனக்கு கிடைக்கும் என்று அவள் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் இப்படியா? பெரியப்பா, நீங்களாவது சொல்லுங்கள். ஒரு வேலைக்காரருக்கு என்னை ஏன் கட்டி வைக்கிறீர்கள்? நான் நன்றாக படித்தவள், எனக்கு ஒரு கௌரவமான வாழ்க்கை வேண்டாமா என்று அழுது கொண்டே பெரியப்பாவின் காலில் விழுந்தாள். ஆனால் பெரியப்பா அவளை ஏறிட்டும் பார்க்கவில்லை. நிச்சயம் முடிந்துவிட்டது கவியா, இனி எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார். சந்தோஷ் அருகில் வந்து, நீ யாரையாவது காதலிக்கிறாயா? ஏன் இவ்வளவு துடிக்கிறாய்? இல்லை என்றால் பிச்சைக்காரனுக்கு உன்னை திருமணம் செய்து வைக்கட்டுமா என்று கேட்டுச் சிரித்தான். திருமண நாள் வந்தது. மற்ற பெண்களுக்கு அது கனவு நாள். ஆனால் கவியாவிற்கு அது ஒரு மரண ஊர்வலம் போல இருந்தது. அவளுக்கு ஒரு சாதாரண புடவை கொடுக்கப்பட்டது. எந்த ஆபரணமும் இல்லை, எந்த அலங்காரமும் இல்லை. அந்த பழைய அறையிலேயே வைத்து அவளுக்கு தாலி கட்டப்பட்டது. அவள் மணவறையில் அமர்ந்திருந்தபோது அவளுடைய கணவன் அவளைப் பார்த்த அந்த பார்வையில் ஏதோ ஒரு மர்மம் இருந்தது. அவன் ஒரு வேலைக்காரன் என்று சொல்லப்பட்டாலும் அவரது கண்களில் ஒரு கம்பீரம் இருந்தது. ஆனால் கவியா எதையும் கவனிக்கவில்லை. அவளுடைய உலகம் அழிந்துவிட்டது என்று அவள் நினைத்தாள். விடைபெறும் போது பெரியம்மா அவள் காதில் கிசுகிசுத்தார். இனி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இருக்காது, போய்த் தொலை. கவியா அழுது கொண்டே அந்த வீட்டை விட்டு வெளியேறினாள். அவளுடைய பயணம் ஒரு புதிய நரகத்தை நோக்கியா அல்லது மறைக்கப்பட்ட ஒரு சொர்க்கத்தை நோக்கியா என்பது அவளுக்கே தெரியவில்லை. கவியா அழுது கொண்டே அந்தச் சிறிய வீட்டிற்குள் நுழைந்தாள். அது ஒரு சாதாரண ஓட்டு வீடு. அவளுடைய கணவன் கதிர் அவளை அமைதியாக பார்த்தான். கவியா, உன் அழுகையை நிறுத்து. இந்த வீடு உன் பெரியம்மா சொன்னது போல ஒரு நரகமாக இருக்காது என்றான் அவன் மென்மையான குரலில். கவியா அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அவன் ஒரு வேலைக்காரன் என்று சொல்லப்பட்டாலும் அவரது பேச்சிலும் நடையிலும் ஒரு நளினம் இருந்தது. கதிர் தொடர்ந்தான், உன் பெரியம்மா என்னை ஒரு சாதாரண வேலைக்காரன் என்றுதான் உன்னிடம் சொன்னார். ஆனால் நான் யார் என்பது அவருக்குத் தெரியாது. நான் உண்மையில் ஒரு பெரிய நிறுவனத்தில் மேலாளராக, மேனேஜர் இருக்கிறேன். உன் பெரியம்மாவிடம் நான் ஒரு சாதாரண வேலைக்காரன் என்று போய் சொல்லிதான் உன்னை திருமணம் செய்தேன். கவியா அதிர்ச்சியில் உறைந்து போனாள். ஏன் இப்படி ஒரு பொய் சொன்னீர்கள் என்று கேட்டாள். கதிர் புன்னகைத்து, உன் பெரியம்மா உன்னை ஒரு கௌரவமான இடத்தில் கொடுக்க மாட்டார் என்று எனக்குத் தெரியும். அதனால்தான் நான் அப்படி நடித்தேன். உன்னைப் பற்றிய உண்மைகளை உன் கிராமத்து மக்கள் மூலம் நான் ஏற்கனவே அறிந்திருந்தேன். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தர வேண்டும் என்பதே என் நோக்கம் என்றான். கவியாவால் நம்ப முடியவில்லை. இதுவரை வெறுப்பையே பார்த்த அவளுக்கு ஒரு அறிமுகமில்லாத மனிதன் இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்திருப்பது வியப்பாக இருந்தது. கதிர் கவியாவின் கைகளைப் பிடித்து, இனி இந்த வீட்டில் உனக்கு எல்லா உரிமையும் உண்டு. நீ உன் படிப்பைத் தொடரலாம்.
உன் கனவுகளை யாராலும் இனி தடுக்க முடியாது என்றான். அன்று இரவு கவியா முதல் முறையாக நிம்மதியாக கண் மூடினாள். ஆனால் அவள் மனதிற்குள் ஒரு கேள்வி இருந்தது. தன் பெரியம்மாவுக்கு இந்த உண்மை தெரிய வரும்போது என்ன நடக்கும்? கவியாவின் வாழ்வில் ஒரு புதிய விடியல் பிறந்தது. ஆனால் அது பல மோதல்களுக்கு தொடக்கமாகவும் இருந்தது. சில மாதங்கள் கடந்துவிட்டன. கவியாவின் வாழ்க்கை இப்போது முழுமையாக மாறிவிட்டது. கதிரின் அன்பும் ஆதரவும் அவளை ஒரு புதிய மனுஷியாக்கியது. அவள் தனது மேல்படிப்பை முடித்து கதிரின் நிறுவனத்திலேயே ஒரு முக்கியமான பொறுப்பில் அமர்ந்தாள். ஒரு சாதாரண வேலைக்காரியின் உடையில் வீட்டை விட்டு வெளியேறிய கவியா இப்போது பட்டுச் சேலையிலும் விலையுயர்ந்த நகைகளிலும் ஒரு அரசியைப் போல ஜொலித்தாள். ஒரு நாள் கவியாவின் பெரியம்மா மங்கலத்தின் வீட்டில் ஒரு விசேஷம் நடந்தது. அஸ்வினி தன் கணவருடன் வந்திருந்தாள். ஆனால் அஸ்வினியின் வாழ்க்கை அவள் நினைத்தது போல மகிழ்ச்சியாக இல்லை. அவளுடைய கணவன் அவளை ஒரு வேலைக்காரியை விட மோசமாக நடத்தி வந்தான். அந்த நேரத்தில் ஒரு சொகுசு கார் மங்கலத்தின் வீட்டு வாசலில் வந்து நின்றது. காரிலிருந்து இறங்கிய கவியாவையும் கதிரையும் பார்த்த மங்கலம் அதிர்ச்சியில் உறைந்து போனார். யார் இது? கவியாவா? இவள் எப்படி இவ்வளவு பெரிய இடத்திற்கு வந்தாள் என்று அவர் வாய் பிளந்து நின்றார். கவியா கம்பீரமாக உள்ளே நுழைந்தாள். அஸ்வினி தன் கையில் இருந்த நகைகளை பார்த்து தலைகுனிந்தாள். ஏனென்றால் அவை கவியாவின் அம்மாவினுடையவை என்பது இப்போது ஊருக்கே தெரிந்தது. கவியா மங்கலத்தின் முன்னால் நின்று, பெரியம்மா, நான் ஒரு வேலைக்காரனை திருமணம் செய்ததாக நீங்கள் நினைத்தீர்கள் அல்லவா? ஆனால் நீங்கள் தேடி அலைந்த அதே அந்தஸ்தும் கௌரவமும் இன்று என் காலடியில் இருக்கிறது. நீங்கள் என் அம்மாவின் நகைகளை பறிக்கலாம், என் மகிழ்ச்சியை திருடலாம், ஆனால் என் திறமையையும் விதியையும் உங்களால் மாற்ற முடியாது என்று ஆணித்தரமாக கூறினாள். பெரியப்பா எதுவும் பேச முடியாமல் நின்றார். சந்தோஷ் கவியாவை பார்த்து பொறாமையில் எரிந்தான். இனி இந்த வீட்டுக்கு நான் ஒருபோதும் வரமாட்டேன். நீங்கள் எனக்கு தந்த அந்த இருட்டு அறைக்கும் கண்ணீருக்கும் இதுதான் என் பதில் என்று கூறிவிட்டு கவியா கதிரின் கையை பிடித்துக்கொண்டு அங்கிருந்து வெளியேறினாள். மங்கலம்தான் செய்த வன்மத்தினால் தன் மகளின் வாழ்க்கையும் பாழாகிவிட்டதை உணர்ந்து அழுது புலம்பினார். இத்துடன் கவியாவின் குஷியின் போராட்டக் கதை ஒரு வெற்றிகரமான முடிவுக்கு வந்தது. மாயா கதைகள், மாயா கதைகள் சேனலின் இந்த உருக்கமான கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த சுவாரஸ்யமான கதையில் சந்திப்போம்.